ஹாய். இன்னைக்கு வந்து டே 5 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட பயோவை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள். உங்கள் ப்ரொஃபைலில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ரீல்ஸ் போகிறீங்களோ கண்டென்ட் போகிறீங்களோ என்ன பண்ணியிருந்தாலுமே உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து ஈஸியாகவே ஒரு கஸ்டமர் வந்து வந்துடுவாங்க. பட் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களோட பயோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பயோவை படித்து பார்த்துட்டு தான் உங்களை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதனால் பயோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கிளையண்ட்டுக்கே நீங்க ஒர்க் பண்ணும்போது கூட, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலென்ட்டா ஒரு பயோ செட் பண்ணி குடுக்கணும். அதே மாரி பயோல நெறைய லிமிட்டேஷன் இருக்கு. 150 கேரக்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்ல வந்தத சொல்லி, அதே மாரி அந்த பயோவ படிச்சுட்டு அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? அதாவது ஃபாலோ பண்ணணுமா? இல்ல நீங்க ஒரு குரூப் வச்சு அது ஜாயின் பண்ணணுமா? இல்ல உங்கள கான்டாக்ட் பண்ணணுமா? அப்படின்ற ஆப்ஷன வந்து அவங்கள எடுக்க வைக்கிறதுக்கு ஏத்த மாரி ஒரு பயோவ நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பயோவோட பர்ப்பஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அந்த பயோவ படிச்சுட்டு உங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லன்னா உங்களோட இமெயில் லிஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது உங்க இமெயில் அவங்களோட இமெயில வந்து குடுத்துட்டு நீங்க வந்து இமெயில் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களோட ப்ராடக்ட்ட வந்து பை பண்ணலாம். அதாவது நீங்க பயோ கீழயே வந்து ஒரு பர்ச்சேஸ் லிங்க் மாரி குடுத்தீங்கன்னா, ப்ராடக்ட்டையும் அவங்க வந்து பை பண்ண முடியும். டெக்னிக்கலா என்ன ரெக்யர்மென்ட் இருக்குன்னா, 150 கேரக்டருக்குள்ளார சொல்லணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பேர் இருக்கு இல்லையா? அத வந்து பயோல வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதாவது நீங்க ஒரு நேம் குடுத்து, உங்களோட ப்ரொஃபஷன் ஏதாவது குடுத்திருப்பீங்க. நீங்க ஒரு அஷ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு குடுத்திருக்கீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து நீங்க பயோல வந்து கீழ குடுக்க தேவையில்ல. ஸோ, ஏன்னா நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சிக்கனமா இந்த 150 கேரக்டர யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கஸ்டமர் பார்க்கும்போது, எப்படியெல்லாம் உங்க ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அவங்க கண்ல என்னென்ன படும்? ஸோ, அந்த ஆர்டர் பார்த்துட்டு, அத எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க வந்து உங்க ப்ரொஃபைல் பிக்சர் தான் பார்ப்பாங்க. ஸோ என்னவா இருந்தாலும் ஓப்பன் பண்ணணும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் பார்ப்பாங்க. 2வது வந்து ஹேண்டில் நேம் அதாவது யூசர் நேம் இது. 3வதா உங்களோட பேரு. ஸோ இதுல தான் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களோட நேம் போட்டு அவங்களோட ப்ரொஃபஷனையும் சேர்த்து போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 4வதா உங்களோட பயோல என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி தான் ஜஸ்ட் அவங்க பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபோட்டோ தெரியும். அடுத்து உங்க மேல இருக்க ஹேண்டில் தெரியும். அதுக்கடுத்து கீழ உங்களோட பேர் படிப்பாங்க. பேர் படிச்சுட்டு பயோல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ இதில சொல்லியிருக்க மாரி, ஃபர்ஸ்ட் லைன் வந்து பயோல ரொம்ப முக்கியமானது. நல்லா படிக்க தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பயோ வந்து ரொம்ப நல்லா விசிபிளா இருக்கும். நெறைய பேர் அத படிப்பாங்க. செகண்ட் லைனும் அதுக்கு அடுத்து வேல்யூ குடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைனுக்கு இருக்கிற வேல்யூவோட செகண்ட் லைன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3வது லைன்ல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது நீங்க நெறைய போட்டிருந்தீங்கன்னா, லேர்ன் மோர்ன்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கு 4வது லைன் நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து ஹைட்ல தான் இருக்கும். ஸோ இந்த 4வது லைன் போட்டது இதில பார்த்தீங்கன்னா, லேர்ன் மோர்ன்னு சொல்லிட்டு இங்க ஹைட்ல போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாரி 4வது லைன்லாம் போட்டீங்கன்னா, ஹைட் ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த 3 லைனுக்குள்ள முடிக்கிற மாரி பார்க்கணும். அதே மாரி நீங்க மல்டிபிள் டிவைஸ்ல வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு பயோவ மாத்திட்டீங்கன்னா, வேற வேற டிவைஸ்ல வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க இதில பார்க்கலாம். உங்க வீட்ல யாராச்சும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யார் இருந்தாலும் அவங்க இதுலேருந்து எடுத்து பார்க்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த டிவைஸ்லலாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க உங்களோட கேரக்டர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வார்த்தைகள்லாம் சின்னதாக்கி போட்டீங்கன்னா, கொஞ்சம் எல்லா மொபைல்லயும் நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம வச்சிருக்க மொபைலயே நம்பி இருந்தோம்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஃபோன்ல எப்படி தெரியுதுன்னு முக்கியம் இல்ல. நம்மளோட கஸ்டமர், நம்மளோட ஆடியன்ஸோட ஃபோன்ல எப்படி தெரியுதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுல உங்க அக்கவுண்ட் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து நீங்க ஹைட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு குடுத்திருக்கிறது இவ்வளோ ஸ்பேஸ் தாங்க. ஸோ அந்த இவ்வளோ ஸ்பேஸ்க்குள்ளார நீங்க வந்து 150 கேரக்டர் யூஸ் பண்ணி ஒரு பயோ எழுதிக்கணும். ஸோ எவ்வளோ வந்து சீக்கிரமா எழுத முடியும், தேவையில்லாததெல்லாம் எடுக்கணும் சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம் அவ்வளோதான். ஸோ இப்ப பயோவ எழுதுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாரி. ஸோ நாங்க வந்து ஒரு 500 ப்ரொஃபைல வந்து அனலைஸ் பண்ணிட்டு, அதுலேருந்து வந்து இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்க கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து வாட் யூ டூ பிளஸ் ஹூ. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காக? 2 ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து அத எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 3வது உங்க ப்ரொஃபைல பார்க்குறாங்களே, அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்.
அத வந்து வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லாம, நான் வந்து ஒரு அக்கவுண்ட்ல வந்து 0 டூ 100K ஃபாலோவர்ஸ வந்து 3 மந்த்ஸ்ல குடுப்பேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன் குடுக்கலாம். அடுத்து 3வது அது எப்படி குடுப்பீங்க? அது எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ எம்ஏஎன்ஐ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து அவசரமா ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் வச்சு, நான் அத யூஸ் பண்ணி அத குடுக்க முடியும். அதே மாரி குடுத்துட்டு, அடுத்து பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லன்னா என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற ஆப்ஷன் குடுத்துட்டு, அதுக்கான லிங்க கீழ குடுக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ல தான் வரும். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க யாரு? நீங்க எது மூலியமா அத பண்றீங்க? அதாவது எப்படி பண்றீங்க? நான் வந்து கம்மி விலையில வீடு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கீழ வந்து நான் வந்து ஹாலோ பிளாக் கால்ல யூஸ் பண்ணுவேன். அந்த மாரி ஒரு இது குடுக்கணும். ஒரு ப்ரூஃப் ஒரிஜினல் உண்மையா நம்புற மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கடுத்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் அந்த மாரி கட்டிக் குடுப்போம் அப்படின்ற மாரி எண்ட்ல வந்து கால் டூ ஆக்ஷன்ல முடிக்கணும். முடிஞ்ச அளவு சிம்பிள்ஸ் எல்லாம் கம்மி பண்றது ரொம்ப நல்லது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டு அவரு என்ன பண்ணியிருக்காரு? மாஸ்டர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டென்னிஸ். டென்னிஸ் சம்மந்தப்பட்ட ஃபவுண்டேஷன் வந்து சொல்லிக் குடுக்குறது. அவர் மாஸ்டர்ன்ற மாரி ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றாரு. அடுத்து எப்படி சொல்லிக் குடுக்குறாருன்னா, அவருக்கு வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மூலியமா நான் சொல்லி தரேன். 3வது என்ன சொல்றாருன்னா, ஒரு 2, 3 டிப்ஸுக்காக ஒரு வாரத்துக்கு நான் 2, 3 டிப்ஸ் குடுப்பேன். அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. 4வது அவரோட லிங்க் குடுத்திருக்காரு. திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாருன்றது. அதாவது மாஸ்டர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டென்னிஸ். டென்னிஸோட ஃபவுண்டேஷன்ல மாஸ்டர் ஆவுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிக் குடுக்குறாரு. அதாவது அவரு எப்படி சொல்லிக் குடுக்குறாரு? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து 20 வருஷம் தகுதி இருக்குன்னு செகண்ட் லைன்ல சொல்றாரு. அடுத்து சரி ஓகே. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்? 2லேருந்து 3 டிப்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்த ப்ரொஃபைல். இவங்களோட நேமு, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைட்டில்லயே வச்சிருக்காங்க. அத வந்து அவங்க கீழ ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஐ ஹெல்ப் யூ ஸ்லோ ஏஜிங் அண்ட் என்ஹான்ஸ் யுவர் நேச்சுரல் பியூட்டி. உங்களுக்கு ஏஜிங் ஆகுறத வந்து ரொம்ப கம்மி பண்ணுவேன். அதே மாரி உங்களோட நேச்சுரல் பியூட்டிய வந்து என்ஹான்ஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் பெயின்லெஸ் பேலன்ஸ் இன்ஜெக்டபிள் அப்ரோச். ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணி பெயின்லெஸ்ஸா, பேலன்ஸ்டா ரெடி பண்ணுவோன்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்லயே அந்த இன்ஜெக்ஷனும் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறோங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்கு அந்த மாரி குடுக்குறாங்க. அதே மாரி அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்க கத்துக்கலாம். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இத பார்க்கும்போது, ஓகே இவங்க இவ்வளோ பண்றாங்க. உங்களுக்கு இவ்வளோ 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி ஓகே இவங்கள ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்ற மாரி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு செக்லிஸ்ட். ஸோ ஒரு பயோ எழுதணும்னா என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கீவேர்ட்ஸ் இருக்கணும். கீவேர்ட்ஸ்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப், காஸ்மெட்டிக், பிரைட் இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஹெட்லைன ரிப்பீட் பண்ணக்கூடாது. நோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ், ஜார்கன். அது ரொம்ப புரியாத வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ மேலேயே ஒரு டாக்டரோட ப்ரொஃபைல் பார்த்தோம். அவங்க நெனச்சிருந்தா நமக்கு புரியாத ஒரு டெர்ம்லாம் அதில யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தான் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அது வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு புரியாது. அவங்களுக்கு புரியலன்னா உங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நோ ஹேஷ்டேக் ஸ்பெஷல் ஃபாண்ட். பயோல ஹேஷ்டேக், ஸ்பெஷல் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாரி Instagramலேருந்து வேற ஒரு பேஜுக்கு போற மாரி லிங்க் எல்லாம் போடக்கூடாது. அது வந்து Instagramமே உங்க ப்ரொஃபைலோட ரீச்ச வந்து கம்மி பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்க்கு நீங்க டிராஃபிக்க கூட்டிட்டு போனீங்கன்னா, அவங்க வந்து அத அலோவ் பண்றத கம்மி பண்ணுவாங்க. ஒரு எமோஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அத வந்து பிராண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாரியான எமோஜிஸ் யூஸ் பண்ணணும். எமோஜிஸ்னா கூட அது ஒரு பிராண்ட் மாரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைன்ல பெனிஃபிட்ஸ் சொல்லணும். செகண்ட் லைன்ல எப்படி அந்த பெனிஃபிட்ட குடுப்பீங்கன்னு சொல்லணும். 3 லைன்ல அந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இந்த லைன் நீங்க 3 லைன் போடுறீங்களா, அது வந்து எந்த டிவைஸ்லயும் கட் ஆகாத மாரி பார்த்துக்கணும். உங்க ப்ரொஃபைல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, ஒரு கரியர் ஆரம்பிக்கும்போது நீங்க ஒரு விஷயம் மனசுல நெனச்சிருப்பீங்க. நான் இத பண்ணணும். நான் ஒரு வெபினார் நடத்தப் போறேன். நான் ஒரு மீட்டிங் நடத்தப் போறேன். எனக்கு இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணணும். இல்லன்னா நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் பண்ண போறேன். டியூஷன் சென்டர் எடுக்கப் போறேன். எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் வரணும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த கோலுக்கு ஏத்த மாரி நீங்க கால் டூ ஆக்ஷன் குடுக்கணும். நீங்க ஒரு ஆன்லைன்ல மீட்டிங் நடத்தப் போறீங்கன்னா, ஆன்லைன்ல மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு கால் டூ ஆக்ஷன் குடுக்கணும். கால் டூ ஆக்ஷன்னா பார்க்கிறவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்னன்னா,
ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றான் இல்லையா? அதான் கால் டூ ஆக்ஷன். என்ன ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு ஒரு விஷயம் சொல்றான் இல்லையா? அது வந்து கால் டூ ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன எடுக்க வைக்கணும். கேட்கணும் அவங்கள்ட்ட. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே, அது ஒரு கால் டூ ஆக்ஷன். அந்த மாரி எனக்கு டியூஷன் வேணும்னா, என்னோட கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கங்க. இல்லன்னா ஒன் டே வந்து டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி நம்ம வந்து அவங்கள கால் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜாயின் பண்ற லிங்க்க வந்து அங்க குடுக்கணும். ஸோ இப்ப வந்து ஒரு பயோ எழுதுறது, முன்னாடிலாம் நாங்க எழுதும்போது, கஷ்டப்பட்டு யோசிச்சு யோசிச்சு நாங்க எழுதுவோம். ஒரு ஒரு பயோவும் எழுதும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு பயோ எழுதுறதுக்கே 1 நாள், 2 நாள்ல ஆகும். ஏன்னா நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்லணும். அந்த 150 கேரக்டருக்குள்ளயும் சொல்லணும். அவங்களோட காம்படிட்டரோட ப்ரொஃபைல் கூட ரிலேட் ஆகக்கூடாது. அதாவது அவங்களுக்கு சொன்ன மாரியே நம்மளும் சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த மாரி பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் லக்கிலி ஏஐலாம் வந்த பிறகு அந்த டைம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இப்ப வந்து ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பயோ எழுதுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒண்ணே ஒண்ணு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏஐ டூல் இப்ப இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து ஏஐ டூல வச்சு அந்த வேலைய நம்ம வாங்கிக்கிட்டாலுமே, ஏஐ டூல் இல்லன்னாலும் அத எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லி கத்துக்கணும். என்னால ஒரு பேஜ் ஃபுல்லா கன்டென்ட் எழுத முடியும். ஆனா, எனக்கு எழுத டைம் இல்ல. அதுக்காக நான் ஈஸியா எழுதுறதுக்கு நான் ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாரி நம்ம கொண்டு போணுமே தவிர, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏஐ டூல குடுக்குறத அப்படியே வாங்கி எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம போக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்படி போனீங்கன்னா, ஏதோ ஒரு காலத்துல ஏஐ டூல் இல்லாம போலாம். ஏஐ டூலோட கன்டென்ட்க்கு வந்து வேல்யூவே இல்லாம போலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சொந்தமா நீங்க எந்த கிரியேட்டிவிட்டியுமே இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து ChatGPTல வந்து நம்ம என்ன கேட்டாலுமே அதுக்கு வந்து பதில் அது குடுத்துரும். பட் வந்து நமக்கு ஏத்த பதில் கிடைக்கணும் அப்டின்னா, அதுல வந்து கரெக்ட்டான ப்ராம்ப்ட் குடுத்து கேட்கணும். ப்ராம்ப்ட்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி பண்ணணும். இப்ப இந்த எந்திரன் படத்துல வந்து சிட்டியா இந்த டிவிய போடுன்னு சொன்னோம்னா, அத தூக்கி போட்டுரும் இல்லையா? டிவிய ஆன் பண்ணு அப்டின்னு சொல்லணும்னு சொல்லி ரஜினி சொல்லுவார் இல்லையா? அந்த மாரி கரெக்ட்டான ப்ராம்ப்ட் குடுத்தா கரெக்ட்டான ஆன்சர் குடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த இண்டஸ்ட்ரி பேர மட்டும் நீங்க மாத்திட்டு, டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஆடியன்ஸ் மட்டும் யாருன்னு மாத்திட்டு, ஒரு சில முக்கியமான விஷயங்கள மட்டும் மாத்திட்டு, அந்த ப்ராம்ப்ட்ட அப்படியே நீங்க குடுத்தீங்கன்னா, ChatGPTயோ, Geminiயோ எதுவா இருந்தாலுமே கரெக்ட்டான உங்களுக்கு வந்து ஒரு பயோ குடுத்துரும். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இமேஜின் யூ ஆர் எ சோசியல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெர்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து ChatGPTக்கு நீ யாருன்னு சொல்லணும். ஸோ அப்பதான் அவங்கள மாரி அது யோசிக்கும். ஒரு சோசியல் மார் மார்க் மீன் ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸ்பெர்ட் மாரி யோசி. நீ அவன அப்படி நெனச்சுக்கோன்னு சொல்லிட்டு you have dedicated last 10 years of your career to mastering Instagram copywriting, customer psychology and organic digital marketing. அதாவது உன்னோட 10 வருஷத்துல நீ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீ உன்னோட கெரியர வந்து குடுத்துருக்க. கெரியர்ல இவ்வளோ பண்ணியிருக்க. ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அது ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா நெனச்சுக்கோ. அதுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கிற மாரி நெனச்சுக்கோ. ஸோ ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சோசியல் மீடியா மார்க்கெட்டர் எப்படி யோசிப்பாங்களோ, அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். அடுத்து அதுக்கு ஒரு வேலை. யுவர் கோல் இஸ் டூ ஹேவ் அன் Instagram பயோ வித் 3 லைன்ஸ் அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 150 கேரக்டர் ஃபார் யர் ப்ரொஃபைல். நீஷ்ன்னு சொல்றீங்களா? நீஷ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாரி. உங்களோட டார்கெட். மேக்கப் ஒரு நீஷு. ஸோ குக்கிங் ஒரு நீஷ். அதே மாரி டயபெட்டிஸ் இருக்காங்க இல்லையா? டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோகிராம். ஸோ அது வந்து ஒரு நீஷ். வெயிட் லாஸ் அது ஒரு நீஷ். அது மாரி அந்த நீஷ்க்கு டார்கெட் ஆடியன்ஸு. இப்போ வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் விடுங்க. ஒரு பிசிஓடி எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க. பிசிஓடி இருக்கிறவங்க வந்து உங்களோட நீஷ் அப்டின்னா, டார்கெட் ஆடியன்ஸ் வந்து விமன் அந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ விமன்ல ஒரு ஏஜ் சொல்லிடலாம். ஒரு 25 டூ 35 அந்த ஏஜ் குடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டாண்ட் அவுட் வித் எ யூனிக் செல்லிங் ப்ரொமோஷன். அதாவது யுஎஸ்பின்னு சொல்லுவாங்க. உங்களோட யுஎஸ்பி என்ன? அதாவது உங்களோட ப்ராடக்ட்டோ, உங்களோட சர்வீஸ்லயோ யூனிக்கா என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, பிஃபோர் யூ பிகின் ஆஸ்க் மீ 5 to 10 கொஸ்டின் அபௌட் மை கோல், நீஷ், ஆடியன்ஸ் அண்ட் டோன் ஆஃப் வாய்ஸ். ஆஸ்க் த கொஸ்டின் ஒன் பை ஒன் அண்ட் ப்ரொவைட் சம் காமன் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர். ஸோ அடுத்து என்ன சொல்றேன்னா, நீயே என்ட்ட ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேளு. கேட்டு என்னோட
கோல் பத்தியோ, நீச் பத்தியோ, ஆடியன்ஸ் பத்தியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரு. எந்த மாரி டோன்ல சொல்லணும்? ஒரு ப்ரொஃபஷனலா சொல்லணுமா? ஃபன்னியா சொல்லணுமா? ஹார்ஷா சொல்லணுமா? அந்த மாரி டோன் எல்லாம் நீயே என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அத வச்சு எனக்கு வந்து ஒரு கன்டென்ட் வந்து ரெடி பண்ணி குடுன்னு சொல்றோம். ஸோ, இப்ப வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். ChatGPT. chatgpt.com. இது 90% ஃப்ரீ. ஸோ 10% காஸ்ட்டு அண்ட் 10% இப்போதைக்கு நமக்கு தேவையே இல்ல. ஃப்ரீ வச்சே நீங்க எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுல ஓப்பன் ஆனோனே, இங்க ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்ட போடுறேன். ஸோ இங்க இருக்க மெசேஜ் பாக்ஸ்ல நான் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்ட வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அதோட ரோல சொல்றோம். அது யாருன்றத அதுக்கே புரிய வைக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து அது நீ ஒரு டாக்டர், 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 டாக்டர்ன்னு பதிவு வைப்பாங்க இல்லையா? ஒரு படத்துல சந்தானத்துக்கு. ஸோ அந்த மாரி. ஸோ அது அவ்வளோதான். இப்ப வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு அது. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அது கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மாரி தான் அது யோசிக்கும். ஸோ அடுத்து என்னோடது வந்து நான் வந்து வெயிட் லாஸ் போடுறேன். நீஷ்க்கு. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து விமன், மேரிடு. என்னோட ஆடியன்ஸ் இவங்கள டார்கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹோலிஸ்டிக் ஹோலிஸ்டிக் அப்ரோச்ன்ற மாரி போடுறேன். அதுக்கடுத்து கீழ ஒரு 5 கொஸ்டின், 10 கொஸ்டின் நம்மள வந்து அது கேட்கணும். அதுக்காக வந்து ப்ராம்ப்ட் குடுத்துருக்கோம். அத வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கும். ஸோ நம்ம சப்மிட் பண்றேன். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் யுவர் பிரைமரி கோல் ஆஃப் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்? என்னோட ப்ரொஃபைலோட பிரைமரி கோல். ஸோ வந்து ம், நான் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ட சேல் பண்ணலான்ற மாரி ஒரு ஐடியா இருக்கு. அப்படி வச்சுக்கலாம் மைண்ட்ல. ஸோ பின்னு குடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன நீஷ்ன்னு சொல்றாங்க? ம் ஹோலிஸ்டிக் அப்ரோச்ச வச்சு பண்ண போறீங்களா? ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டா? கீட்டோவா? மீல் பிளானிங் அந்த மாரி. இது எல்லாமே கஷ்டம். எனக்கு இதுதான் ஈஸி. ஸோ அதனால நான் எத வச்சு பண்ண போறேனோ அத நான் சொல்றேன். ஸோ வந்து இதுல ஏ சூஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ்? மேரிட் விமன், சிங்கிள் விமன், மென் வித் ஆல் வுமன்ஸ் அந்த மாரி கேட்கறாங்க. டீனேஜர்ஸ். எனக்கு வந்து மேரிட் வுமன். டோன் என்ன மாரி டோன் வேணும்னு சொல்லிட்டு, இன்ஃபர்மேட்டிவா? சயின்டிஃபிக்கா? என்கரேஜிங் சப்போர்ட்டா? பிளேஃபுல் எனர்ஜெட்டிக்கா? சீரியஸானா? நான் வந்து இதுல என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங், அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்கன்னா, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி, சப்போர்ட் பண்ணி பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து நம்மள்ட்ட வந்து ஜாயின் பண்ண வருவாங்க. ஸோ அதனால நான் என்கரேஜிங் குடுக்குறேன். இதுல வந்து இதான் ஃபைனல் கொஸ்டின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுச்சு. ஸோ வாட் செட்ஸ் யுவர் அப்ரோச் அபார்ட் இன் ஹோலிஸ்டிக் வெயிட் லாஸ்? ஸோ இதுல வந்து நான் வந்து செலிபிரிட்டி என்டோர்ஸ்மென்ட் சொல்றேன். ஸோ நான் செலிபிரிட்டீஸ்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்ற மாரி. ஸோ ஸோ இதுல வந்துச்சு. எம்பவரிங் மேரிட் வுமன் வித் ஹோலிஸ்டிக் வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்.
என்டோஸ்ட் பை செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஜாயின் அவர் ஜார்னி வித் வெல்னஸ், ஜார்னி டு வெல்னஸ். இவ்வளவுதான். நீங்க பயோல போடுற அளவுக்கு சின்னதா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பயோ வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து 3 லைன்லயே போட முடியும், 150 கேரக்டர் லிமிட்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இது படிக்கலன்னா ஒன் மோர் கேட்கலாம். நீங்க ஒன் மோர் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, ஸோ இன்னொன்று கொடுக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங் மேரிட் உமன்ஸ் வெல்னஸ் இன் வித் ஹோலிஸ்டிக் வெயிட் லாஸ் மெத்தட், டிஸ்கவரி அ பேலன்ஸ்ட் அப்ரோச் டு ஹெல்த்தி டே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கேட்டுக்கிட்டா அது வந்து 2-3 ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எனக்கு இதுவே நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு ஓவர். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் ஆடியன்ஸை அவங்கள்ட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டிஃபைன் பண்ணுங்கள். அதாவது வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு ட்ரிங்க் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மாதிரி இல்லை நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நான் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டு யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே டிஃபைன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவங்க உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்தால் உங்களை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயோ எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க.